ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். நம்ம சேனலில் விதை பகிர்வு போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக நிறைய பேர் விதைகள் கேட்குறீங்க. எல்லாருக்கும் நான் விதைகள் தாரேங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான விதைகளை வாங்கணும்னா என்னோடய விதைகளை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கான விதைகளை நீங்கள் தான் முயற்சி பண்ணி வாங்கிக்கணும். அதற்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பெரிய விஷயமாக பார்க்காம, அதாவது எல்லாருக்கும் நான் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதில் யார் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு எலிஜிபிள் ஆகிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக விதைகள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் ஃப்ரீயாக விதைகள் எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் கொடுத்துருக்கேன். அதாவது எந்த ஒரு சின்ன விஷயம் கூட இல்லாமல் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக ஷிப்பிங்கோட. செகண்ட் டைம் நிறைய பேர் கேட்டனால அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக, ஏன் உங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதில் யார் பெஸ்ட்டாக வரீங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதுவும் நான் செலக்ட் ஆனவங்கள, வின் பண்ணவங்கள செலக்ட் பண்ணி செகண்டுமே ரெடி பண்ணிட்டேன். அந்த அதில் ஒரு 20 மெம்பர்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் லாட்டில் மிஸ் ஆனவங்களுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கான கார்டனிங் டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லலாம். ஸோ நான் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை எனக்கு ஒரு கமெண்ட் மாதிரி பதிவு பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன், நீங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்டுக்கு லைக் 3 லைக் வந்துச்சுன்னா உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறேன், எனக்கு விதைகள் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வின்னர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் வின்னர்ஸாக வந்தீங்கன்னா சீக்கிரம் செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இன்னுமே விலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்காக வெட்டி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் டைம் கொடுத்த இதில் மொச்சை தட்டாம்பயிரெலாம் நிறையா கொடுத்துருக்கேன். கார்டன் போட்டிருக்கவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மொச்சமே சூப்பரான ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ நல்ல தரமான பயிர் தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதைகளுமே தரமாக இருக்கும். நீங்கள் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா இருக்குன்னா ஃப்ரீ ஷேரிங் விதைகளை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிளைமேட்டு ப்ளஸ் மண் கலவை ரொம்ப முக்கியம். எந்த டைமில் போடுறது, ஸோ ரோஸ் செடிகளாக இருந்தால் அதுக்கான கிளைமேட் தேவைங்க. அதை நீங்கள் எப்படி வளர்க்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கணும். அதை பற்றின ஏதாவது முன்னறிவு இல்லாமல், அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தெளிவு தெரியாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியராக தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கார்டனிங் வைக்கும்போது ரோஸ் வெரைட்டிஸில் நாட்டு வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கார்டனிங்னால் பேசிக் காய்கள்லாம் போடலாம். இப்படி கிடைக்கக்கூடிய விதைகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வாங்கி. இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான விதைகளை வாங்கி நீங்கள் ஈஸியாக கார்டனிங் ட்ரை பண்ணலாம். நான் கத்திரிக்காய் விதைகளுமே கொடுத்துட்ருக்கேங்க. நம்மக்கிட்ட கிடைக்க எல்லா விதைகளுமே தரமான விதைகள், நம்ம நல்ல ஈல்டு எடுத்திருக்கோம். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல விதை பார்த்திங்கன்னா முளைப்புத்தன்மை நல்லாவே இருக்கும். இப்போ நிறைய பேர் கத்திரியை வளர்க்குறதுல டவுட்ஸ் இருக்குது, எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்க. என்கிட்ட ஏற்கனவே பச்சை கத்திரி நீட்டு, அதுக்கப்புறம் வைலட் கத்திரி நீல கத்திரி நீளமாக இருக்கக்கூடியது, அதுவுமே நான் விதைக்கி விட்டுருக்கேன். இன்னுமே ஒரு சில ரகங்கள் உங்களுக்காக நான் வாங்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தொப்பி கத்திரி வாங்கலான்னு இருக்கேன், முள் கத்திரி வாங்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி செவந்தம்பட்டி கத்திரி இப்போ கொரியர் பண்ணல உங்களுக்கு கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கத்திரி ரகத்தை மொத்தமாக போட்டு விதைகள் போட்டு அதில் என்ன செடிகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நட்டு அதில் ஈல்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான விதைகளை நீங்கள் இந்த மாதிரி எனக்கிட்ட இல்லாத விதைகளை நான் வெளியிலையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கார்டனிங்கை சிறப்பான முறையில் அமைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கொஸ்டின்ஸுங்க, உங்களுக்கு கார்டன் பற்றி ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை. அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டன் வெரைட்டியில் எது பெஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இது என்கிட்ட இருக்கக்கூடிய பர்த்டே பார்ட்டி மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஆர்கானிக் வைஸ் போடும்போது நல்ல மண் வளமாக இருக்கும். பாருங்கள், அந்த மண்ணுடைய வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதனுடைய நிறத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு மண் உங்களுடைய செடிகளுக்கு, கார்டனுக்கு எல்லாமே இதை மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய செடிகளுக்கு மண் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஈல்டும் சரி, பூக்களும் சரி சூப்பராக வரும். பட்டிங் டைப்பு வாங்கி வச்சிங்கன்னா அதுலேயுமே பேசில் சூட்டு வரும். பட்டிங்க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கொடி மாதிரி ஆண் செடி, அதை கட் பண்ணிடுங்க. பட்டிங்க்கு மேலே வரதை இதில் முட்டுக்கள் வரும். இதை மாதிரி நீங்கள் விட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.